Hi students, welcome to Inidhi IAS Academy. So video select நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா group 2 mains க்கு ஓகேவா ஃப்ரீ கிளாஸ் போறதா சொல்லியிருந்தோம். அதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் நம்ம ஃபுல்லாவே ஃப்ரீயா பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுல முதல் டாபிக் அனாலஜி. ஓகே, உங்களோட அந்த group 2 mains ரீசனிங் சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் அனாலஜி தான் இருக்கும். அனாலஜினா தமிழ்ல ஒத்தத்தன்மை. மொத்தமா 27 டாபிக்ல இருந்து 40 கேள்வி கேட்க போறாங்க. இந்த அனாலஜில இருந்து 1ல இருந்து 2 கேள்வி கேட்க போறாங்க. இந்த 1ல இருந்து 2 கேள்வியை ஒரே வீடியோல பாத்திரலாம். சரிங்களா? இந்த அனாலஜி அப்படிங்கிறது ஒரே வீடியோல முடிஞ்சிடும். இதே மாதிரி ஃபர்தரா உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சேம் டைம் இப்ப இந்த வீடியோ நம்ம இந்த டாபிக் நடத்த போறோம். அடுத்து இந்த டாபிக் டெஸ்ட் கொடுப்போம். டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் கொடுப்போம். கரெக்டா? அதெல்லாம் பர்டிகுலரா நம்மளோட ஃப்ரீ குரூப்ல சேர்றவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, இப்ப அடுத்த ரெண்டாவது டாபிக் நடத்துறப்ப அது யூடியூப்ல வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வரிசையா டெஸ்ட்னா டிஸ்கஷன்லாம் ஃபாலோ பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு வாட்ஸ்அப் உங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். இப்பவே போதீங்க என்ன, இந்த வீடியோ பாத்துருங்க. பார்த்துட்டு வீடியோ முடியறதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் உங்கள் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த டாபிக் நாளைக்கு அதுல டெஸ்ட் போட்டுருவோம். கரெக்டா? அதுக்கு அடுத்த நாள் அதுக்கான டிஸ்கஷன் வரும். திரும்ப அடுத்த நாள் வேற ஒரு டாபிக் பார்த்தலாம். அந்த மாதிரி நம்ம ஃபுல்லா பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப பேசிட்டு இருக்க வேணா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே சார், இப்போ முதல்ல இந்த அனாலஜினா என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. அதை என்னன்ற சொல்றதுக்காக மட்டும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன், முதல்ல கவனிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், அப்ப டாக்டர் கொஸ்டின் மார்க், காவலர் காவல் நிலையம், அப்ப மருத்துவர் எங்க. இப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், மருத்துவமனைன்னு சொல்லிடுவீங்க. அதாவது ஒர்க்கர் ஒர்க் பண்ற இடம், அப்ப இந்த ஒர்க்கர் ஒர்க் பண்ற இடம் கேட்டாங்க. சரி, இது இவ்வளவு ஈஸியா இருக்கு, அப்ப நாங்க அடிச்சலாமே அப்படின்னா இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தது. இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல கேள்விப்பாங்க. அது நான் என்னன்னு சொல்றேன், கரெக்டா கவனிங்க. ஓகே, வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இந்த மெயின்ஸ்க்கான 40 கேள்வி நீங்க இந்த இன்சூரன்ஸ் சேர வேண்டாம், நம்மளோட அந்த ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்தாலே போதும். புரியுதா? கொஞ்சம் வேணா கரெக்டா கவனிங்க. என்னென்ன மாதிரிலாம் கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த நம்பர் பேஸ் பண்ணி கேட்கறதா கொஞ்சம் டஃபா இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ் இருக்கும், அதெல்லாம் சொல்லி தரேன் கவனிங்க. ரெண்டாவதா லெட்டர் பேஸ் பண்ணி கேட்பாங்க, இதுவும் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஓகே, மூணாவது வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி கேட்கறது தான் இப்ப நம்ம பார்த்த இந்த போலீஸ் ஸ்டேஷன், அப்ப டாக்டர்னா ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. நாலாவது இமேஜ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த இமேஜ் பேஸ் பண்ணி கேட்கறதும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஈஸியா போட்டுடலாம். ஓகே, இந்த 4 டைப்ல இருந்தா அனாலஜிங்கிற டாபிக். இந்த 4 டைப் பார்த்தா மொத்தமா முடிஞ்சும். நாளையுமே உங்களுக்கு நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லித்தரேன், கரெக்டா கவனிங்க. ஓகே, கவனத்தை இனி சதற விடாம வீடியோ மட்டும் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். இப்ப நம்பர் அப்படின்னா உதாரணத்துக்கு கேள்வி பாருங்களே. ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, 6னா அது 30. ஓகேவா? 6னா அது 30, அப்ப 7னா என்ன வரும்னு கேக்குறாங்க. 6னா 30, அப்ப 7னா என்ன வரும்னு கேக்குறாங்க. இப்ப கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 35, செகண்ட் ஆப்ஷனு 31, தேர்ட் ஆப்ஷன் இல்ல, ஆப்ஷன் வேண்டாம். ஓகே, நான் சொல்ற மாதிரி பாருங்க, இருங்க. இப்ப பாருங்க ஆப்ஷனை 40, 42, 45, 48. இப்ப என்ன ஆன்சர் போடுவீங்க? 40, 42, 45, 48 என்ன ஆன்சர் வரும்? இப்ப டிஃபரெண்ட் லாஜிக்ஸ் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்ப ஒருவேளை 6ஓட 24 கூட்டி 30 வந்திருந்தா 7ஓட 24 கூட்டினா ஆன்சர். ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக்ல யோசிங்க. 6ஓட 24 கூட்டா 30, அப்ப 7ஓட அதே 24 கூட்டினா 31 வரும். இந்த 31 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, இல்ல. சோ அந்த லாஜிக் வராது. புரியுதா? சரி, அடுத்து வேற விஷயம் யோசிக்கலாம். 6ஓட 5 பேருக்குனா 30, அப்ப 7ஓட 5 பேருக்குனா 35 வரணும், அதுவும் ஆப்ஷன் இல்ல. ஓகே, சரி, வேற லாஜிக்ல யோசிச்சு பார்க்கலாம். இப்ப 6ஓட அதுக்கு முன்னாடி நம்பர் 5 பேருக்குனா 30 வருது. கரெக்டா? அப்ப 7ஓட அதுக்கு முன்னாடி நம்பர் 6, அதை பேருக்குனா 42 வந்திருக்கும். புரியுதா? 6ஓட முன்னாடி நம்பர் 5 பேருக்குனா 30, அப்ப அதே லாஜிக் யூஸ் பண்ணா 42 வருது. ஆப்ஷன்ல இருக்கு, அதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. அதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. புரியுதா? இதை வேற மாதிரியும் சொல்லலாம். எப்படின்னா இப்ப 6ஓட 6 ஸ்கொயர்ல இருந்து 6 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 6 ஸ்கொயர்ன்றது 36, 36ல 6 போனா 30, அப்ப 7 ஸ்கொயர்ன்றது 49, அதாவது 7 மைனஸ் பண்ணா 42. இப்படியும் சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் இப்ப ஆன்சர் என்ன வருது? 42 தான் வருது. நீங்க கேட்கலாம், சார் இந்த 31 35ல ஒருவேளை ஆப்ஷன்ல இருந்துதான் என்ன சார் ஆயிருக்கும்னா
31, 35 or 42 இந்த மூணுல ஒண்ணுதான் இருக்கும். மூணுமே ஆப்ஷன்ல வராது. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் டஃபா கொடுக்க மாட்டாங்க. ஒரு லாஜிக் தான் இருக்கும், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். புரியுதா நான் சொல்றது? அப்படி ஒருவேளை 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சரா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் வரும், அதை நீங்க கரெக்டா டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப வேற ஒரு கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. 8னா 504. அப்ப 7னா என்ன வரும்? 8னா 504, அப்ப 7னா என்ன வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 500. ரெண்டாவது ஆப்ஷன் 336. மூணாவது ஆப்ஷன் 300. அடுத்த ஆப்ஷன் 200. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 8 தான் 504னா 7 என்ன வரும்னு கேக்குறாங்க. இது என்ன வரும்? இப்ப 8ஓட 63 பெருக்குனீங்கன்னா 504 வரும். ஓகேவா? 8ஓட 63 பெருக்கி பாருங்க, கரெக்டா 504 வரும். அப்ப அதே 7ஓட 63 பெருக்குனீங்கன்னா மொபைல் 21 மீதி 2 441 தான் வருது. 441 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல, விட்டுருங்க. சேம் டைம் இந்த 8ஓட 496 கூட்டிங்கன்னா 504 வரும். அப்ப 7ஓட 496 கூட்டினா 503 தான் வருது. அதுவும் ஆப்ஷன் இல்ல. ஓகேவா? சரி, வேற ஏதாவது லாஜிக் இருக்குமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா 8 கியூப் என்ன வரும்? 8 கியூப் 8 கியூப் அப்படிங்கிறது 512. கரெக்டா? இப்ப அதுல இருந்து என்ன பண்ணா 504 வரும்? 8 மைனஸ் பண்ணா. அப்ப 512 8 மைனஸ் பண்ணா 504. அதாவது 8 கியூப்ல இருந்து 8 மைனஸ் பண்ணா 504 வருது. அப்ப அதே மாதிரி 7 கியூப்ல இருந்து 7 மைனஸ் பண்ணி பார்ப்போமா? 7 கியூப்ங்கிறது 343. அதுல இருந்து 7 மைனஸ் பண்ணா 336. ஆப்ஷன்ல இருக்கு, டிக் பண்ணிடணும். அப்ப அதோட கியூப்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிருக்காங்க. புரியுதா? கியூப்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி பெருக்குனா வர்றது, கூட்டினா வர்றது, ஸ்கொயரை மைனஸ் பண்றது, கியூபை மைனஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் தான் நம்பர் வச்சு கேட்பாங்க. ஸோ இந்த ஐடியாஸ் நான் சொல்லியிருக்கேன். இதை வச்சு ஃபர்தர் கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். புரியுதா? இன்னொரு கொஸ்டின் கூட பார்க்கலாம், கவனிங்க. இப்ப இதுல இன்னொரு கொஸ்டின் சொல்றேன், கவனிங்க. 5க்கு வந்து பாத்தீங்கன்னா 100. அப்ப 4க்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. 5 தான் 100னா 4 என்ன வரும்னு கேக்குறாங்க. கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு 40. ரெண்டாவது ஆப்ஷன் 44. மூணாவது ஆப்ஷன் 48. நாலாவது ஆப்ஷன் 52. இந்த டாபிக்ஸ் மொத்தமே நம்ம ஆப்ஷன் வச்சு தான் சொல்லவே முடியும். ஓகே, இது கவனிங்க. 5ஓட 20 பேருக்குனா 100 வரும். அப்ப 4ஓட 20 பேருக்குனா 80. ஆப்ஷன்ல இருந்தா டிக் பண்ணிருங்க. இல்ல, அப்ப அந்த லாஜிக் வராது. நெக்ஸ்ட் வேற 5ஓட 95 கூட்டினா 100 வரும். அப்ப 4ஓட 95 கூட்டினா 99 வரும். ஆப்ஷன்ல இல்ல. வேற என்ன வரும்? வேற 5 ஸ்கொயர்ல யோசிங்க. 5 ஸ்கொயர் 25. அப்படி 25 4ஆல பெருக்கினா 100. அப்ப 4 ஸ்கொயர் 16. அகைன் 16 4ஆல பெருக்கினா 64 தான் வரும். அதுவும் ஆப்ஷன் இல்ல. ரைட்டு. சரி, கியூப்ல யோசிப்போமா? 5 கியூப் என்னது? 125. 5 கியூப்ங்கிறது 125. அதுல வந்து 25 மைனஸ் பண்ணா 100 வருது. ஓகே. இப்ப 4 கியூப் என்னது? 64. அதுல இருந்து 25 மைனஸ் பண்ணா 39 வருது. அதுவும் ஆப்ஷன் இல்ல. சரி, வேற என்னவா இருக்கும்னு யோசிச்சா, இப்ப 5 கியூப்ல இருந்து 25 மைனஸ் பண்ணிருக்காங்கல்ல, அந்த 25க்கு 5க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர். கரெக்டா? சோ இந்த 5ங்கிறது எப்படி 100 ஆச்சுன்னா 5 கியூப்ல இருந்து 5 ஸ்கொயரை மைனஸ் பண்ணா 100 ஆகும். அப்ப 4க்கு நீங்க 4 கியூப்ல இருந்து 4 ஸ்கொயரை மைனஸ் பண்ணும். 5 கியூப் அப்படிங்கிறது 125. 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25. 125ல 25 மைனஸ் பண்ணா 100ங்கிறது கிடைச்சிடும். அப்ப 4 கியூப்ங்கிறது 64. 4 ஸ்கொயருங்கிறது 16. 64 இருந்து 16 மைனஸ் பண்ணா 48 வரும். ஆப்ஷன்ல இருக்கு, டிக் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. சார், அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நம்ம இவ்வளவு விஷயங்கள் யோசிக்கணுமா அப்படின்னா நீங்க யோசிச்சு பழகுங்க. அப்பதான் என்ன லாஜிக் வந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா நான் சொல்றது? அப்ப இந்த அனாலஜில நம்பர்ல இருந்து இந்த மாதிரிலாம் தான் கேட்பாங்க. கேட்டா போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லெட்டருக்கு மூவ் ஆயிடலாம். ரைட், இதை கவனிங்க. இப்ப செகண்ட் டைப் லெட்டர் பேஸ் பண்ணி கேட்டா என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. ஏன்றது இசட்னா சின்றது என்ன? ஏங்கிறது இசட்னா சிங்கிறது என்ன கேக்குறாங்க. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், இசட்ங்கிறது லாஸ்ட் லெட்டர். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் பினா ஒய் வந்திருக்கும். அடுத்த எழுத்து வரப்ப முன்னாடி எழுத்து போடணும். அப்ப சீனா நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க. அப்ப சிக்கு
எக்ஸ் தானே, ஆன்சர் எக்ஸ். அவ்வளவுதான். ஏன்றது இசட்னு சொன்னா சிங்கிறது என்னன்னு சொல்றாங்க, அந்த தலைகீழா பார்க்கணும். ஏ ஃபர்ஸ்ட்ல இருந்து 1, இசட் லாஸ்ட்ல இருந்து, அப்ப அந்த ஆர்டர்ல போட்டு ஆன்சர் போட்டுணும். புரியுதா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. இதுல நெக்ஸ்ட் கவனிங்க. ஏன்றது டினா எஃப்ன்றது என்ன வரும்? ஏக்கு அப்புறமா பி சி விட்டு டி போட்டிருக்காங்க, அப்ப எஃப்க்கு அப்புறமா ஜி ஹெச் விட்டு ஐ போடணும். ஆன்சர் ஐ. ஓகே, இதுல என்ன பண்ணலாம் கேட்பாங்க. ஸோ லெட்டர் பொறுத்த வரைக்கும் அடுத்த எழுத்து, 2 எழுத்து விட்டு, 3 எழுத்து விட்டு, இது ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னா அது கடைசியில இருந்து, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா போட்டுருங்க. நம்பரை கம்பேர் பண்றப்ப லெட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். புரியுதா? சரி, இவ்வளவுதான். 26 லெட்டர்ஸ், அது தெரிஞ்சா போதும், எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதா? நெக்ஸ்ட் வேர்ட்ஸ்ல எப்படி கேள்வி கேட்கலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? வேர்ட்ஸ்னால இங்க நிறைய லாஜிக்ஸ் இருக்கு. ஸோ லாஜிக் அப்படிங்கிறப்ப ஒர்க்கர் ஒர்க் பண்ற பிளேஸ பொறுத்து கேட்கலாம். இப்ப நம்ம பார்த்தோம்ல, போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனு, அப்ப டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இதுல வேற क्वेश्चन பார்க்கலாமா? கவனிங்க. மேனேஜர் அப்படிங்கிறவர் ஆபீஸ்னா, டீச்சர் அப்படிங்கிறவங்க எங்க இருப்பாங்க? அதாவது மேலாளர் அப்படிங்கிறவர் அலுவலகத்துல இருந்தா, ஆசிரியர் ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல இருக்க போறாங்க. சோ ஒர்க்கர் அது பண்ற பிளேஸ பொறுத்து கேட்கலாம். இல்லைன்னா இதை கவனிங்க, ஒர்க்கரும் அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட், அதாவது அந்த பொருள். ஓகே, சோ அவங்க என்ன திங்ஸ், பொருளை என்ன வச்சு பயன்படுத்துவாங்கன்னு கேட்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இதை கவனிங்களே. இப்ப ஸ்கூல் வேணும், டீச்சர் வந்து புக்கு, அப்ப டாக்டர். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேஷண்ட், செகண்ட் ஆப்ஷன் ஹாஸ்பிட்டல், தேர்ட் ஆப்ஷன் ஸ்டெத்தஸ்கோப், ஃபோர்த் ஆப்ஷன் ட்ரீட்மெண்ட். இப்ப இந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் போடுவீங்க எக்ஸாம்ல? திடீர்னு இந்த கேள்வி வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? ஒர்க்கர் பொருள் வச்சு, அதாவது இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எக்ஸாம்ல, இப்படி கொடுத்துருவாங்க, நீங்க ஆன்சர் பண்ணணும். டீச்சர் புக், டாக்டர் என்ன வரும்? இப்ப பேஷண்ட்ங்கிறது ஆன்சரா இருக்கணும்னா இந்த இடத்துல டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் இருக்கணும். ஏன்னா அவங்க யாரை ட்ரீட் பண்றாங்க. இப்ப டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை ட்ரீட் பண்ணா, டாக்டருங்கிறவங்க பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணும். அப்ப பேஷண்ட் வராது. ஓகே, டீச்சர் ஸ்கூல்னா தான் டாக்டர் ஹாஸ்பிட்டல் வரும். புக்குக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் சம்மந்தம் இல்லை, விட்டுருங்க. சரி, இந்த 2 ஆப்ஷனுக்கு வருவோம். டீச்சர்ங்கிறவரு பேஷண்ட்டை தான் சரி பண்றாரு. ஆனா சரி டீச்சர் மாத்தி சொல்றேன். டீச்சர்ங்கிறவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு தான் டீச் பண்றாங்க. எதை வச்சு டீச் பண்றாங்க? புக்கை வச்சு. அப்ப டீச்சர் யூஸ் பண்ற பொருள் தான் புக்கு. அப்ப டாக்டர் எந்த பொருளை யூஸ் பண்ணுவாங்கன்னா, இங்க ஆன்சர் ஸ்டெத்தஸ்கோப். சோ இதுக்கான ஆன்சர் ஸ்டெத்தஸ்கோப். ஒருவேளை ஆன்சர் ட்ரீட்மெண்டா வந்திருக்கணும்னா இங்க டீச்சருக்கு டீச்சிங் ஆர் கோச்சிங், ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரணும். இப்ப டீச்சர் டீச்சிங்னா தான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் வரும். புரியுதா? அப்ப இவங்க அந்த பாயிண்ட் நீங்க கரெக்டா பிக் பண்ணணும். ஒரு சில நேரம் ஆப்ஷன் ரொம்ப க்ளோஸா வச்சிருவாங்க. அப்ப வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன அங்க யூஸ் பண்ணிருக்காங்கிறத கரெக்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு வரதும் பண்ணலாம். இப்ப இந்த வேர்ட்ஸ் வச்சு வரதுல இந்த ஒர்க்கர் பச்சு வந்துச்சா, உதாரணத்துக்கு ஒரு கண்ட்ரி கரன்சி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? கண்ட்ரி கரன்சி. இப்ப இந்தியா ரூபி, அப்ப அமெரிக்கானா யூஎஸ் டாலர். நீங்க கரெக்டா அதை போடணும். அப்ப நமக்கு கண்ட்ரி கரன்சி தெரிஞ்சிருக்கணும். சேம் டைம் இப்போ ஒரு கண்ட்ரி அவங்களோட நேஷனல் கேம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்து கிரிக்கெட், அப்ப இந்தியாவுக்கு என்ன வரும்? ஹாக்கி வரும். சோ அவங்களோட நேஷனல் கேம்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். புரியுதா? இந்த மாதிரி அந்த ஸ்டாட்டிக்கான விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாதான் நீங்க வந்து இதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ரைட். கடைசியா இமேஜ். இப்ப இமேஜ் வந்து எப்படி சார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இப்ப இதை கவனிங்களே. இப்ப இது கொஸ்டின் மார்க்கு. நான் ஒரு 4 ஆப்ஷன் தரேன்.
இந்த 4 ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? அதாவது இது இப்படி போயிருந்தா இது இப்படி வருது, அப்ப இப்படி போயிருந்தா இப்படிதான் வந்திருக்கணும். ஸோ டெஃபினட்டா இது ஆன்சர் வராது, டெஃபினட்டா இது ஆன்சர் வராது. புரியுதா? இது ரெண்டை மட்டும் பாருங்க. இப்ப பாக்ஸ கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டப்ப உள்ள என்ன வருதோ அதான் ஆன்சர். அப்ப உள்ள இதுதான் வந்திருக்கும், அப்ப இதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஒருவேளை இதே கொஸ்டினை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமா என்ன ஆகுதுன்னு பார்க்கறப்ப நீங்க இதை டிக் பண்ணும். அந்த மாதிரி டெஸ்ட் கூட வைக்கலாம், நம்ம பார்த்து கொஞ்சம் பக்காவா சால்வ் பண்ணும். அதாவது அனாலஜி ஒத்தத்தன்மைனா இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணும், அவ்வளவுதான். இதை இந்த மாதிரி இமேஜ் வச்சு, வேர்ட்ஸ் வச்சு, நம்பர்ஸ் வச்சு, லெட்டர்ஸ் வச்சு எப்படின்னு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் லெவலில் யோசிச்சு ட்விஸ்டா கேட்கணும்னா என்ன பண்ணலாம்னா நான் நிறைய சொல்லி கொடுத்தேன். மற்றபடி ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஈஸியான டாபிக் தான். கண்டிப்பா இதுல இருந்து வரப்போ 1 கிலோ 2 கிலோ எடுத்துருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கான டெஸ்ட் கொடுப்பேன், அந்த டெஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுல டவுட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு நிறைய டிஸ்கஷன் நம்ம கொடுக்குறோம், நீங்க அதை வச்சு நீங்க அதை கம்பேர் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு டாபிக்கா முடிச்சு விட்டலாம். டெஸ்ட் டிஸ்கஷன்லாம் வேணும்னா மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தரா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.